நம்ம இதில் அரேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அரேஸ்னால் என்ன? சிம்பிளாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட லிஸ்ட்டு தான் வச்சுங்களேன். ஆனால் லிஸ்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள சின்ன வித்தியாசம் என்னன்னா, லிஸ்ட்டில் நீங்கள் எத்தனை டேட்டா டைப் வேணால் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அரேவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே டேட்டா டைப்பை மட்டும்தான் இருக்கணும். இதுதான் அரேக்கும் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். மற்றபடி எல்லாம் ஒன்று தான். ஸோ இப்போ அரே யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு அரே இம்போர்ட் பண்ணோம். ஸோ நமக்கு அரேன்னு ஒரு மாடியூல் இருக்குது, அதை ஃபஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு அரேவே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். ஏ ஈக்குவல்ட்டுன்னு போட்டு அரே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே டேட்டா டைப் வச்சு பாஸ் பண்ணுறேன். ஸோ ஐனா இன்டீஜர், ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துருச்சு தான். நமக்கு வந்து இதை வந்து நமக்கு அரே. ஸோ வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இதில் வந்து நீங்கள் வேறு டேட்டா டைப் மாற்றி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். 2.1 கொடுக்குற பாருங்க, நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து எரர் வந்துடும், ஏன்னா ஃப்ளோட்டில் வராது. ஸோ இப்போ நீங்கள் இதை இங்கே ஃப்ளோட்டாக மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒன்று ஃப்ளோட்டாக இருக்குன்னா மீது எல்லாத்தையும் இது ஃப்ளோட்டாக மாற்றிடும். ரன் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்ளோட்டில் தான் வரும். ஏன்னா நம்ம டேட்டா டைப்பை ஃப்ளோட்டில் தான் கொடுத்துட்டோம். ஸோ நீங்கள் இன்டீஜராக கொடுத்தாலும் அந்த பாயிண்ட் வேல்யூஸ் நமக்கு ஆட் பண்ணிகிட்டே வரும். ஸோ இது எப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது எல்லாருக்கும் முன்னாடி தெரிஞ்சுதான். எப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சேவ் பண்ணி வச்சு ரன் பண்ணுவோம். ஸோ இப்படியும் பிரிண்ட் பண்ண முடியும். இல்லை லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்சிவ் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. ரன் பண்ணி நீங்கள் இப்படி போட்டால் உங்களுக்கு அதே சேம் அவுட்புட் தான் வரும், ஒன்றுலேருந்து இது வரைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்க முடியுமா அப்படின்னு அதுவும் நம்மளால் முடியும். ஜஸ்ட் இதை வந்து நான் எம்டியாக விட்டுக்கிறேன். ஒரு 5 வேல்யூஸ்னு வச்சுருங்க. சரி, அதையுமே என் யூசர்கிட்டருந்து வாங்கிப்போமே. number of values, கடைசி இங்கே என்ன பண்ணுறோம்னா a டாட் append ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த வேலையை இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஃபைன் கொடுக்குறேன். ரிக்வெஸ்ட் நாட் இட்டரபிள், சாரி சம்திங் இன்னும் ஆயிடுச்சு, என்னாச்சு, சாரி ரேஞ்சில் வேல்ன்றதை கொடுக்க மறந்துட்டேன். ஸோ அதாங்க நமக்கு எரர், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ இங்கே நான் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன், இங்கேயும் நான் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேல்யூஸ்ன்னு கொடுத்தா நான் 5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுங்க. ஸோ 0லேருந்து 4 வரைக்கும், அப்போ 5 வரைக்கும் வந்துடும். ஒவ்வொரு டைமும் வேல்யூ வாங்குவோம், எக்ஸில் ஸ்டோர் பண்ணோம், அப்பன் ஃபங்க்ஷன் மூலமாக அதை நான் வந்து அரேல ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 5 1 2 3 4 5